வணக்கம். இந்த வர 23ஆம் தேதி 2வது மாதம் தமிழர் செயல் படை ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். சமீபத்தில் நம்ம இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச தவறாக பிரஜை உரிமை கொடுக்கப்பட்டாங்கன்ட்டு முன்னாள் பிரதமர் சொல்லியிருக்காரு. இது பல சவாலில் இது ஒரு பெரிய சவால் நம்ம சமுதாயத்துக்கு. இங்கேயே பிறந்து வளர்ந்த சமுதாயத்துக்கு நீல அடையாள அட்டையும் பிரஜா உரிமையும் கொடுக்க மாட்டாங்க இந்த நாட்டு அரசாங்கம். ஆனால் பிலிப்பினிலிருந்து வந்தவர்களுக்கு, இந்தோனேஷியாவிலேருந்து வந்தவங்களுக்கு, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு, எந்த ஒரு பாரமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனே பிரஜா உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சவால் நடந்து கொண்டிருக்கிற அரச விசாரணையில் இது நமக்கு தெரிய வருது. அப்போ நம்ம தமிழர்கள் இந்த நாட்டில் பிறந்து, இந்த நாட்டில் வளர்ந்து, இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு அர்ப்பணை பண்ணி இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை. ஆக இதே மாதிரி சவால்கள் நம்ம எதிர்நோக்கி வரோம், உரம் கட்டி படுறோம். நம்ம சமுதாயம் தமிழர்கள், தமிழ் பேசும் இந்தியர்கள் ஒன்றாக கூடி இது ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னாக்கா நம்ம சமுதாயம் யாராச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் செய்வாங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நம்மளுக்கு என்ன செஞ்சுக்க முடியும்? முதல்ல நம்ம இந்த மாதிரி கூடணும். நம்ம சமுதாயம் குறைஞ்சபட்சம் சமுதாயம் எண்ணிக்கையில் இருந்தாலும் இந்த நாட்டில் நம்ம பண்ணியிருக்கிற சேவை, கொடுத்த சேவை மலாய்க்காரர்களுக்கும் சீனர்களுக்கும் சமமாக நம்ம சேவை பண்ணியிருக்கிறோம். என்னைய கேட்டாக்கா அவங்களோட கூட நம்ம சேவை பண்ணியிருக்கிறோம் அந்த நாட்டு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும். ஆகவே நம்ம சமுதாயம் ஓரம் கட்டக்கூடாது, அந்த மாதிரி பின்தாங்கி இருக்கவும் கூடாது. நம்ம இதே மாதிரி இருக்க போகிறோமான்ட்டு நம்மளே கேட்டுக்கணும். ஆகவே நம்மளுக்குன்ட்டு ஒரு புது இயக்கம், ஒரு புது நோக்கம், நம்மளே நம்ம மாற்றிக்கணுன்ட்டு ஒரு ஆசை, நம்மக்குள்ளார ஒரு மாற்றம் வேணும்ன்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆகவே எல்லாரும் திரளாக இந்த கூட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த அரிய வாய்ப்பு நம்ம வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சமுதாயத்தை எதிர்நோக்கி ஒரு பெரிய மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை நம்ம கையாளணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான பேச்சாளர்கள்லாம் இன்னைக்கு வரப்போகிறாங்க. அவங்களோட நீங்கள் கலந்து நம்ம என்ன வகுத்துக்க போகிறோம், இந்த வருங்காலத்தில், இந்த வரும் பெரிய மாற்றத்தில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம சமுதாயத்துக்கு என்ன வழியை நம்ம வகுத்துக்க போகிறோன்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணணுன்ட்டு சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.